ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. పోలీస్ ప్లీజ్ హెల్ప్ మీ. నేను కనుక రిటర్న్ రాలేకపోతే నా ఫోన్ స్విచ్ ఆఫ్ అయినా ఇట్ మీన్స్ దే ఆర్ ఫిజికలీ అబ్యూసింగ్ మీ. దే ఆర్ illegally confining me. ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாகுளம் சோர்லிகம் கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதான தும்பாலா ஹரிணி ஹைதராபாத்தில் உள்ள SR நகரில் தனியார் பயிற்சி மையம் ஒன்றில் சேர்ந்து அரசு தேர்வுக்காக படித்து வந்தார். ఎలాగో ఒకలాగా హైదరాబాద్కి వచ్చాం. పేరెంట్స్ హైదరాబాద్లోనే ఉంటా. నేను పుట్టి పెరిగింది హైదరాబాద్లోనే. இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்த 2020ஆம் ஆண்டிலேயே ஹரிணிக்கு அவரது சொந்த மாமா தந்தேஸ்வர் ராவை குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்தனர். தற்போது இவர்களுக்கு 4 வயதில் ஒரு மகனும் உள்ளார். ஹரிணி APPSC குரூப் A தேர்வுக்கு தயாராவதற்காக தன் மகனுடன் ஹைதராபாத் சென்றுள்ளார். பிறகு மகனை வைத்துக் கொண்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என கூறி தாய் பைலா விஜயகுமாரியிடம் மகனை விட்டுவிட்டு மீண்டும் படிக்கச் சென்றுள்ளார். இந்த சமயத்தில்தான் SR நகரைச் சேர்ந்த சுதா நாகேந்திரா என்ற இளைஞருடன் ஹரிணிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்திற்கு புறம்பான உறவாக மாறி காதலன் சுதா நாகேந்திரா உடனே சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்த விஷயம் எப்படியோ அவரது கணவர் தந்தேஸ்வர ராவுக்கு தெரியவர தாய் விஜயகுமாரியுடன் சேர்ந்து கண்டித்து திட்டியுள்ளார். ஆனால் தன் காதலன்தான் முக்கியம் என ஒற்றை காலில் பிடிவாதமாக நின்ற ஹரிணி கணவரை விவாகரத்து செய்துவிட்டு சுதா நாகேந்திராவை திருமணம் செய்ய போகிறேன் என கூறியுள்ளார். I'm dealing with a separation from my husband. మా మేనమామని పెళ్లి చేసుకున్నాను. సో డివోర్స్కి మా పేరెంట్స్ వెళ్ళారు. 2 years నుంచి నేను పేరెంట్స్ హౌస్లో ఉంటున్నాను. చాలా గొడవలు అవుతున్నాయి. 2 times I went to police station also. அதே சமயம் பிப்ரவரி மாதமே பாலநகர் காவல் நிலையத்தில் தன்னை கட்டாயப்படுத்தி துன்புறுத்துவதாக குடும்பத்தினர் மீது புகாரையும் அளித்துள்ளார். இந்த நிலையில் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாமா, வீட்டுக்கு வாமா என தாய் பைலா விஜயகுமாரி ஹரிணியை வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். నన్ను సెటిల్మెంట్ అని చెప్పి మళ్ళీ తీసుకెళ్తున్నారు శ్రీకాకుళంకి. ఈసారి డైవర్స్ సెటిల్మెంట్ చేసేస్తాము అని చెప్పేసి. ஜூன் 1ஆம் தேதி இரவு ஹரிணி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது 45 வயதான விஜயகுமாரியும் 72 வயதான அவரது மாமனார் டம்பாலா பாலுசாகுவும் தலையில் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். சந்தேகம் வராமல் இருக்க தியேட்டருக்கு சென்று திரும்பிய தந்தேஸ்வர ராவுடன் சேர்ந்து இரத்தக்கரைகளை துடைத்து அந்த ஆடைகளையெல்லாம் எரித்துவிட்டு ஊர் மக்களிடம் மாரடைப்பால் இறந்து விட்டதாக கூறி அதிகாலையிலேயே அவரது உடலை ரகசியமாக தகனம் செய்துள்ளனர். ஆனால் தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்த ஹரிணி எனக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகலாம், ஜூன் 5ஆம் தேதிக்குள் நான் ஹைதராபாத் திரும்பலன்னா என் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தாலோ உடனே காவல்துறை விசாரிக்க வேண்டும் என செல்ஃபி வீடியோ எடுத்து தன் காதலனுக்கு அனுப்பி வைத்துவிட்டுத்தான் சென்றுள்ளார். இந்த கொலை 10 நாட்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த நிலையில் சொன்னபடி ஹரிணி ஹைதராபாத் திரும்பாததால் காதலன் சுகா நாகேந்திரா பாலநகர் காவல் நிலையத்தில் காணாமல் போனவர் மற்றும் சந்தேகத்திற்கிடமான மரணம் என புகாரளிக்க இரு மாவட்ட காவல்துறையினரும் ஒருங்கிணைந்த விசாரணையை தொடங்கினர். விசாரணை குழு சோர்லிகம் வந்தபோது ஆதாரங்கள் இல்லாதபடி திட்டமிட்டு கொலை செய்ததால் ஆரம்பத்தில் விசாரணை கடினமாக இருந்துள்ளது. இறுதியாக 3 பேரும் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பி மற்றும் 4 கைபேசிகள் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. ஹரிணியின் கடைசி செல்ஃபி வீடியோதான் முழு சதியையும் அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த கொலையில் வேறு யாராவது ஈடுபட்டார்களா என்பதை கண்டறிய காவல்துறை தொடர் விசாரணை நடத்தி வருகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.